ஆனா உங்க வீட்டில் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு 3 பைபிள் இருக்குன்னு சொல்றேன், கை தூங்க பார்க்கலாம். 3 பைபிள் வச்சிருக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. இப்போ அடுத்து ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், நீ கை தூக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனியா பர்சனலா பைபிள் இருக்கா? உங்களுக்குன்னு தனியா பைபிள் இருக்கா? நீங்க எடுத்து வாசிக்கிறது மாதிரி ஒரு பைபிள் இருக்கா? ஆனா நீங்க யாரு தெரியுமா? நீங்க யாரு? 18 வருஷம் 20 வருஷம் விசுவாசி. ஆனா உங்க கையில என்ன இல்ல? பர்சனலா ஒரு பைபிள் இல்ல. பர்சனலா பிரதர் இல்ல, பிரதர் இது தப்பு பிரதர், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது பிரதர். நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரதர் சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு மிராக்கல் நடந்தவன, ஒரு அற்புதம் நடந்தவன, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு எல்லாருக்குமே நடக்குது. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா கிடையாது. பர்சனலா எனக்கென்று திறந்து படிக்கிற அளவிற்கு ஒரு வேதாகமம் கூட வைத்திருக்காத நபர் பாருங்க. கார்ல என்ன பொருள் பிடிக்குமோ அது 10 இருக்கு பிரதர் உங்க வீட்டுல. சட்டையில என்ன சட்டை பிடிக்குமோ அதுல 10 இருக்கு பிரதர் உங்க வீட்டுல. எல்லாருக்கும் ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது ஒண்ணு இல்ல பிரதர், ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. அவருடைய தேவைக்கு மிஞ்சி இருக்குது. எந்த காரியம் உங்களுக்கு அதிகமாய் பிடிக்குமோ அந்த காரியம் ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. ஆனா அப்போ இந்த பைபிள் ஒண்ணு கூட உங்க கையில இல்ல, 2 இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அதை என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்களை நான் நிறைய அறியணும் ஆண்டவரே, உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை அறிகிறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட இரவு ஜபத்துல